Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனியோட லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண பப்ளிக் ஹராஸ்மெண்ட்ஸ் அதை பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுற டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பஸ், ட்ரெயின் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருநங்கை திருநம்பிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும், காமனாகவே இருக்கும். இது எல்லாருமே கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனியும் அதே மாதிரி கடந்து வராங்க. அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அன்னெசரியாக இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கிட்ட வம்பு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும். இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் கேங்கோட டைஅப் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஜெனி பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸில் ஏறுறது. ஸோ அங்கே உள்ள பீப்புள்கிட்ட அவங்க வந்து அவங்களுடைய செய்கையில் கைத்தட்டி அல்லது மிரட்டி எப்படி பணம் வாங்குறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க. ஜெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண அவங்களோட கை இருக்கு இல்லையா, அதை வந்து தலையில் டச் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு கொஞ்சம் கோவம் வருது. டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டச் பண்ணாமல் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தொடர்ந்து ஜெனியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எப்பப்பெல்லாம் என்னுடைய கல்லூரி வேலையை முடித்துட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற வராங்களோ அப்போ இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா சாதாரண ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை திட்டிட்டு போகிறது இது அவங்களுடைய வழக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்ந்து ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்து ஜெனி ரொம்பவே கொஞ்சம் கோவப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஜெனி வந்து பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த திருநங்கை திருநம்பிகள் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனோட இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது. ஸோ ஜெனி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு இவங்க எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க. அதாவது ஜெனி மேலே விழுவுறதுக்காக அந்த பையனை விழ வைக்கிறதுக்காக தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி பார்த்துட்டு ஒன்றுமே அவங்கக்கிட்ட பேசலாம். சடனாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பப்ளிக் ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஒருவித பயமுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். பொது வெளியில் அப்படின்னு கூட சொல்லலாம். பொது இடங்களில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த இதே குரூப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெனி வந்து ஃபேமிலியோட வேளாங்கண்ணி போயிட்டு பஸ்ஸில் வராங்க. ஸோ இதுவும் அவங்க அப்பா பஸ்ஸில் தான் வராங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப்பு ஜெனியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பஸ்ஸில் உட்காந்துருக்க அதே டைம் திருப்பி அவங்கக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. ஜெனி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கையோ திருநம்பியோ ஸோ அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கிட்ட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, போடி பிச்சைக்காரி அப்படின்னு. ஸோ ஜெனி கேட்டதுமே கோவமாயிடுறாங்க. உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முடிஞ்சால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு ஒரு பப்ளிக்லேயே ஒரு கேவலமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குரூப். அடுத்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி பஸ்ஸில் வராங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா பஸ்ஸில் தான் வராங்க. அதில் கண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டக்டர் சந்துருவனுடைய ஆள். ஸோ இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, ஜெனிக்கிட்ட வம்பு வளர்க்குறாரு. அதாவது இன்டைரக்டாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு ரெகுலர் டிக்கெட்டாக வரக்கூடிய அந்த லேடிஸை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ஃப்ரீயாக பாஸில் ஃப்ரீ டிக்கெட்டில் வரவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் டீசிங் பண்ணுறாரு. பட் ஜெனி இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஜெனிக்கு அவங்களுக்கு ஃபுல் இது இருக்குது இல்லையா, ஃப்ரீ பாஸ் இருக்குது வண்டியில் போகிறதுக்கு. ஸோ ஏன்னா அப்பா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சலுகை உண்டு. ஸோ அதனால் ஜெனி அதில் பயணிக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து அந்த கண்டக்டருக்கு ஒரு வித எரிச்சலை ஊட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துருவனுடைய கூட்டாளி அப்படின்னு தான். ஸோ அவருடைய தூண்டுதலில் இவர் ஜெனிக்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்டைரக்டாக மோதுறாரு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து ஜெனி உட்காந்துருக்கிற சீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜெனி உட்காந்துருக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து விழுகிறாங்க. ஸோ ஜெனி உடனே சொல்கிறாங்க, கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க, மேலே விழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தால் தனி காரில் வாங்க, ஏன் இதில் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்துட்டு இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு ஜெனியை கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஜெனி சடனாக வந்து
ஒன்றுமே சொல்லலை. திருப்பி அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் என்ன பஸ்ஸோட ஓனரா? எங்களை வந்து நகருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜெனி உடனே கோவப்பட்டு, ஆமாம் நான் தான் பஸ்ஸோட ஓனர், எங்கள் பஸ்ஸு தான் இது, என்ன பண்ணணுங்கிறீங்க, பஸ்ஸை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் பொது இடங்களில் நடக்கக்கூடிய பப்ளிக் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஹராஸ்மெண்ட் ஜெனி பேரண்ட்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்ட்ரீட்டில் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே அல்லது அவங்க வீட்டை சுற்றியே இந்த பன்னிகள் அப்படிங்கிறது மேய்ப்பாங்க இல்லையா. ஸோ பன்றி மேய்க்கின்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போதுமே இல்லாத ஒரு திருநாளாக, ஒரு பொது நாளாக ஜெனியினுடைய வீட்டிற்கு அருகில் தெருவில் மிக நிறைய பன்றி கூட்டங்களை மேய விடுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜெனியும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன நம்ம ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, புதுசாக இருக்கே அப்படின்னு. ஸோ இவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மாத காலம் 2 மாத காலம் அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட வீட்டு அருகிலேயே மேய விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்றிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனியினுடைய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, வீட்டு காம்பவுண்டு, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மண் எல்லாத்தையும் குழியை நோண்டி அந்த காம்பவுண்டு வாழை கீழே விழ வைக்கிறது தான் அதனுடைய முக்கியமான வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜெனி கோவப்படுறாங்க, இதுக்கு எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு. ஆனால் ஏரியா கவுன்சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜெனிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு. ஸோ ஏரியா கவுன்சிலர்கிட்ட ஜெனி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. முனிசிபாலிட்டிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா, ஜெனியினுடைய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு, அது வந்து மாநகராட்சிக்குள்ளார வராது. ஸோ எந்த மாதிரி விதமான தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஜெனியினுடைய குடும்பத்திற்கும், அவர்கள் இருப்பிடத்திற்கும், அவர்கள் வசிக்கக்கூடிய தெருவிற்கும் இந்த நபர்களால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஜெனியினுடைய அம்மா கிட்ட வம்பு வளர்க்குறாங்க இந்த பன்றி மேய்ப்பவர்கள். அக்கா அப்படின்னு கூப்பிட்டு, இங்கே எங்களுக்கு ஒரு பன்றியை காணலை, உங்கள் வீட்டில் இருக்கா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ தனியாக இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு இந்த நபர்கள் தெருவில் இது மாதிரி அட்டகாசங்கள், வன்முறைகளை செய்துவிட்டு பெண்களிடம் வந்து அத்துமீறலில் ஈடுபடுவது அப்படிங்கிறது அதிகரித்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய தாக்குதல்கள் அல்லது ஸ்ட்ரீட் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே குரூப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஜெனியினுடைய வீட்டில் எப்போதுமே இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock 6 o'clockலாம் பார்த்திங்க அப்படின்னா டோரை தட்டுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இது எங்களுடைய விசிட்டிங் கார்டு, நாங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெகுலராக ஜெனியினுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஒரு பப்ளிக் ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நபர்களுக்கும் ஜெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் வம்புகளுக்காக இவர்கள் பண்ணக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஏராளம். இது பார்த்திங்க அப்படின்னா கோவை சரளா வடிவேலு, ஸோ இவங்க படத்தில் வரக்கூடிய அந்த காமெடி இருக்குது இல்லையா, ஸோ அந்த காமெடியில் பார்த்திங்க அப்படின்னா கோவை சரளானுடைய பெயர் ஜெனிஃபர்னு வரும். ஸோ அதனால் நம்ம ஜெனியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்றி மேய்க்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் கேலிகளில் பொது இடங்களில், அதுவும் அவங்களுடைய வீட்டிலேயே தெருவிலேயே இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஈவ்டீசிங் அண்ட் பப்ளிக் ஹராஸ்மெண்ட், ஸ்ட்ரீட் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இது உண்மையான விஷயம்.